ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொண்ட கடலையில் வடை பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்துடலாம். இதில் கொண்ட கடலை ஒரு கப்பு ஊற வச்சேன். ராத்திரி ஊற வச்சது ஒரு 8 hours நல்லா ஊறிச்சு. இது ப்ரௌன் சன்னா, அதனால் இது நல்லாவே ஊறுறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ ஒரு 8 hours ஊறி நல்லா இங்கே பாருங்கள், நல்லா ஊறிருக்கு. இதுக்கு மற்ற பொருட்கள் எல்லாம் இதில் நான் முந்திரி பருப்பு கொஞ்சம் வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப் முந்திரி பருப்பு போட்டு நம்ம இதை வடை நம்ம பண்ண போகிறோம். இதில் பேசன் வச்சுருக்கேன், கடலை மாவு வச்சுருக்கேன். இது நமக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம், ஏன்னா அது பைண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வேணும். இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை இருக்குது. ஒரு 4 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம். நம்ம இப்போ அரைக்கிறதெல்லாம் அரைச்சிக்கலாம். இதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் சோம்பு, சீரகம், தனியா பொடி, இது கரம் மசாலா, சால்ட்டு, இதில் சீரகப்பொடி கொஞ்சம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நம்ம போட்டுக்கலாம். வேணும்னா காரம் பார்த்துட்டு மிளகாத்தூள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முதல்ல சன்னாவை அரைச்சிக்கணும். இது அரைச்சிட்டு இதில் சன்னா யூஸ்வலாக ட்ரையாக இருக்கும். நீங்கள் அரைச்சிங்கன்னா பொடி மாதிரி தான் ஆகும். அதனால் நான் வெங்காயத்தில் கொஞ்சம் மாய்ச்சர் இருக்கிறதுனால வெங்காயத்தை இதனோட நான் அரைச்சிக்கிறேன். கடைசியில் முந்திரி பருப்பை கடைசியில் போட்டு ஒரு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு. பாருங்கள், இல்லை முந்திரியும் போட்டு சும்மா ஒரு சுற்றிட்டேன். இது இப்போ நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போடும்போது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும். நம்ம எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு போட்டுக்கலாம். நான் உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சுருக்கேன், அதனால் பார்த்து போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகத்தூள், தனியா, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலக்கிடலாம். கடலை மாவும் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா இது பைண்டிங்காக தான். இப்போ நம்ம எல்லாத்தையும் கலக்கிக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் உதிரியாக இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. அரைக்கும் போது ஒரு ஸ்பூன் தண்ணி நான் ஊற்றினேன், ஏன்னா இல்லைன்னா ரொம்ப உதிரியாக இருந்துச்சு. இந்த ப்ரௌன் சன்னாவில் இதுதான் ப்ராப்ளம், ரொம்ப உதிரியாக இருக்கும். இதில் இதே தான் கட்லெட்டுக்கும் இதே ப்ராசஸ் தான். இது முட்டையோ இல்லை மைதா மாவு கரைச்சலில் நம்ம டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் நம்ம கோட் பண்ணி போட வேண்டியதுதான். இப்போ நல்லா பைண்ட் பண்ணுறதுக்கு வருது. இப்போ நம்ம வடை போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நான் வடை மாதிரி தட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு வடையாக போட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஹாட்டாக இருக்கட்டும் எண்ணெய். நம்ம போடும்போது எண்ணெய் சூடாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இது நீங்கள் கலக்கும் போது நான் 1/2 கப்
பேசன் எடுத்தேன், கடலை மாவு 1/2 கப் நான் போட்டேன். இல்லை அப்படியே வந்து உங்களுக்கு வந்து ஏன்னா நீங்கள் கடலை மாவு குறைச்சிங்கன்னா வடை நிச்சயமாக வராது, எல்லாம் உதிரியாக ஆகிடும் எண்ணெயில் போட்ட உடனே. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். போடும் போது தான் வந்து எண்ணெய் ஹாட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குறைச்சி உள்ளெல்லாம் கொஞ்சம் வேகணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இது நம்ம கடலை மாவு போட்டதுனால வந்து நல்லா பைண்ட் ஆகிடுச்சு. அப்படி சப்போஸ் நீங்கள் கடலை மாவு குறைச்சி போட்டிங்கன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து எண்ணெயில் பிரிஞ்சிடும். இந்த சன்னா வடை வந்து கொஞ்சம் பைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஏதாவது வேணும். அப்படி இல்லைன்னா மைதா மாவு கலக்கிட்டு அதில் டிப் பண்ணி நீங்கள் சுட்டுடலாம். இதை திருப்பிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பின்னாடி எடுத்துருங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். இதே போல் இருக்கிற வடை எல்லாம் வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ப்ரௌன் சன்னா வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து இதை செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சால் தான் நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு வந்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ண முடியும். நல்லா செஞ்சு பாருங்கள். புதுசாக எங்களோட சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் நீங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் டெய்லி வந்து ஆல்மோஸ்ட் வீக்லி ஒரு 5 வீடியோஸாவது ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு. நீங்கள் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. மற்ற வீடியோஸும் வந்து பாருங்கள்.